அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் நேசம் அகாடமியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் வந்து 12th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு லெசன் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. இதை நம்ம லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். இது ரொம்ப முக்கியமான லெசனு, அதனால் நல்லா படித்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய வருடம் எது? கிபி 1915. தேசியம் என்பது ஒரு நாட்டிற்கு விசுவாசமாகவும் பக்தியோடும் இருத்தல் என பொருள் கொள்ளப்படுகிறது. அது தனது நாட்டை ஏனைய நாடுகளை காட்டிலும் உயர்வான இடத்தில் வைத்து பார்த்து அல்லது ஏனைய நாடுகளுக்கு போட்டியாக தனது நாட்டின் பண்பாடு மற்றும் விருப்பங்களின் வளர்ச்சியில் சிறப்பு கவனம் செலுத்தும் ஒரு தேசிய உணர்வு அல்லது மனப்போக்காகும். இங்கே கொடுத்துருக்க மூணுமே கரெக்டு தான். அப்போ அனைத்தும் சரியானவை. அடுத்த மூணாவது கொஸ்டின், காந்தியடிகளுக்கு முன்னர் காலனிய சுரண்டல் குறித்தும் மக்களின் தேசிய அடையாளம் பற்றியும் இந்தியர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக முன்முயற்சிகளை மேற்கொண்டவர்கள் தாதாபாய் நவ்ரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர். இந்த 5 ஆப்ஷன்ஸுமே கரெக்டு தான். அப்போ விடை அனைத்தும் சரியானவை. புதிய நிலவுடைமை உரிமைகளால் கிழக்கிந்திய கம்பெனி அறிமுகம் செய்த 2 முக்கிய பாதிப்புகள் யாவை? 2 முக்கிய பாதிப்புகள் என்ன அப்படின்னா, நிலத்தை விற்பனை பொருளாக்குவது, இந்தியாவில் வேளாண்மையை வணிகமயமாக்குவது. இந்த 2 முக்கியமான பாதிப்புகள். இண்டிகோ கழகம் நடைபெற்ற ஆண்டு, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. 1859, 1860. ஒரு விவசாயி ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் அவர் தனது நிலத்தில் டேஷ் பயிர் செய்தாக வேண்டும் அப்படின்னு வற்புறுத்தியிருப்பாங்க. அது எந்த பயிர் அப்படின்னா அவுரி. அதை மட்டும்தான் பயிரிடணும் அப்படின்னு விவசாயிகளுக்கு ரொம்ப வற்புறுத்தியிருப்பாங்க. 7வது கேள்வி, ஆங்கிலேயர்கள் பஞ்சங்களின் போதும் டேஷை பின்பற்றினர். அதாவது என்ன பஞ்ச காலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட வந்து நீங்கள் நிலவரி கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்கள் மேலே ஆங்கிலேயர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அந்த கொள்கைக்கு பேர் தான் என்ன அப்படின்னு கேட்குறோம். அப்போ அது கொள்கைக்கு பேர் வந்து தலையிடா கொள்கை. பஞ்சங்களின் போதும் கூட அதுதான் அவங்க பின்பற்றினாங்க. 1770, 1900 ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் பஞ்சத்தின் காரணமாக டேஷ் மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 1770 1900 பஞ்சத்தின் காரணமாக மட்டுமே 25 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அதே மாதிரி இந்த நடுவில் வந்து போர் கூட நடந்திருக்கும். அதையும் வந்து எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க அப்படின்றதும் ஒரு கொஸ்டின் இருக்குது. 1793 தொடங்கி 1900 வரையிலான காலப்பகுதியில் உலகில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற போர்களில் மரணமடைந்தோரின் எண்ணிக்கை 5 மில்லியன் மட்டும்தான். அதே 1891 முதல் 1900 வரையிலான 10 ஆண்டுகளில் பஞ்சத்தினால் மட்டும் இந்தியாவில் 19 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வந்துன்னா மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகை இதான் குறிப்பிட ஒரு மதிப்பீடு மாதிரி எடுத்திருப்பாங்க. அது சொன்னவர் யார், அதோட ஆசிரியர் யார், அதான் நம்மளோட கேள்வி. வில்லியம் டிக்பை. 10வது கேள்வி, டேஷில் ஒரிசா பஞ்சத்தின் போது 1.5 மில்லியன் மக்கள் பட்டினிக்கு பலியானார். 1866. இப்போ ஒரிசாவில் மிகப்பெரிய பஞ்சம் வந்தது. அப்போ வந்து 1.5 மில்லியன் மக்கள் வந்து பட்டினியாக இருந்து உயிரிழந்திருப்பாங்க. ஒரிசா பஞ்சத்தின் பின்வரும் கூற்று எது சரியானது? 3 கூற்று இருக்குது. என்னென்னு பாருங்கள். 1866 ஆண்டில் 1.5 மில்லியன் மக்கள் ஒரிசாவில் பட்டினியால் இறந்தனர். பஞ்ச காலத்தில் 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது. ஒரிசா பஞ்சம் ஆனது தாதாபாய் நவ்ரோஜி அவர் என்ன பண்ணார்னா, இந்தியாவின் வறுமை குறித்து அப்படின்னு தனது வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்ள
அந்த பஞ்சம்தான் வந்து காரணமாக இருந்தது. இந்த 3 கூற்றுமே சரியான கூற்று தான். அப்போ விடை வந்து அனைத்தும் சரியானவை. 12வது கேள்வி, ஒரிசா பஞ்சத்தின் தூண்டுதல் காரணமாக இந்தியாவின் வறுமை குறித்து டேஷ் தனது வாழ்நாள் முழுவதும் ஆய்வை தொடங்கினார். தாதாபாய் நவ்ருஜி. 2 ஆண்டுகள் பருவமழை பொய்த்து போனதால் மெட்ராஸ் சொல்கிறோம் இல்லையா, அது சென்னை சொல்கிறோம் இல்லையா, அப்போ முன்னால் வந்து மதராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மதராஸ் மாகாணத்தில் டேஷில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. 1876 1878 இந்த 2 வருஷத்தில். அப்போ மக்கள் வந்து எவ்வளோ பேர் பலியானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 மில்லியன் மக்கள் வந்து பலியானதாக மதிப்பீடு வந்து செஞ்சுருப்பாங்க. 14வது கேள்வி, மெட்ராஸ் மாகாணத்தில் எப்போது பெரும் பஞ்சம் ஏற்பட்டது? ஏற்கனவே பார்த்து தான் 1876 1878. இப்போ ஒரே கேள்வியிலே வந்து பார்த்திங்கன்னா 3 விதமாக இருக்கும். அந்த 3 விதமாக எங்கே நடந்துச்சு பஞ்சம், எந்த வருஷம், அந்த பஞ்சத்தில் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க, சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் 3 விதமாக பிரித்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு. 15வது கேள்வி, மெட்ராஸ் மாகாணத்தில் பஞ்சத்தின் போது அப்போதைய அரச பிரதிநிதி யார்? லிட்டன் பிரபு. 16வது கேள்வி, ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் கூலி வேலைக்காக எந்த நாட்டிற்கு சென்றார்கள்? சிலோன், இலங்கை. அதாவது ஒரு 5 வருஷம் கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து அடிமை தொழிலாளி மாதிரி போயிருப்பாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1843. சரிங்களா? 18 பொறுத்துக. அதாவது இது என்ன மாதிரி பொறுத்துக அப்படின்னா, இலங்கையில் பணியமர்த்தப்பட்ட தமிழ் கூலி தொழிலாளர்கள், அதாவது ஒவ்வொரு வருஷமும் எத்தனை பேர் வந்து இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு போனாங்க அப்படின்ற ஒரு சின்ன கணக்கெடுப்பு மாதிரி 1837 வருஷத்தில் 10,000 பேர் போயிருப்பாங்க. அதே 1846 80,000 பேர் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா 1855 1,28,000 பேர் போயிருப்பாங்க. அதே மாதிரி 1877 3,80,000 பேர் போயிருப்பாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி தான். இந்த மாதிரி கூட கேள்வி கேட்பாங்க, எந்தெந்த வருஷம் எவ்வளோ பேர் போனாங்க அப்படின்ட்டு. சரிங்களா? இந்த 4மே கரெக்டு தான். அப்போ விடை வந்து அனைத்தும் சரியானவை, நேருக்கு நேர் தான் பொறுத்திருக்கோம். அதே மாதிரி அடுத்த கேள்வி 19வது கேள்வி, 1856-57 கல்கத்தாவிலிருந்து ட்ரினிடாட் சென்ற கப்பலில் பயணம் செய்த கூலி தொழிலாளர்களின் இறப்பு விகிதம். அதாவது என்னென்னா, கல்கத்தாவிலிருந்து வேலைக்காக கப்பலில் சென்றிருப்பாங்க. அப்போது அந்த கப்பல்லே வந்து சில பேருக்கு நோய்வாய்ப்பட்டு நிறைய பேர் இறந்துருப்பாங்க. அப்போது ஆண்கள் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, பெண்கள் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, அதோட இறப்பு விகிதம் என்ன அப்படின்னு தான் நம்ம தெரியணும். இதில் வந்து 3 விதமான கேள்வி இருக்குது. எந்த வருஷம் அவங்க போனாங்க? 1856-57 எங்கேருந்து எங்கே போனாங்க? கல்கத்தாவிலேருந்து ட்ரினிடாட்டுக்கு கப்பலில் போகும்போது ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா 12.3% இறந்துருப்பாங்க. பெண்கள் 18.5% இறந்துருப்பாங்க. சிறுவர்கள் 28%, சிறுமிகள் 36%, குழந்தைகள் தான் ரொம்ப அதிகமான பேர் 55% இறந்துருப்பாங்க. இதெல்லாமே நேருக்கு நேர் பொருத்தப்பட்டுள்ளது, அனைத்தும் சரியானவை. 20வது கேள்வி, 1856-57 கல்கத்தாவிலிருந்து ட்ரினிடாட் சென்ற கப்பலில் பயணம் செய்தவர்கள் குறித்து பின்வரும் 3 கூற்று இருக்குது. அந்த 3 கூற்றும் சரியா அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூற்று 1, நீண்ட கடல் பயணத்தில் தொழிலாளர்கள் பலர் வழியிலே இருந்தனர். ஆமாம், கரெக்டு தான். ஆண்கள் 12.3 விழுக்காட்டினரும் பெண்களில் 18.5 விழுக்காட்டினரும் இறந்து விட்டனர். அதுவும் கரெக்டு தான். இப்போ அந்த பொறுத்துக்களை நம்ம பார்த்தோம் இல்லையா, சிறுவர்கள், சிறுமிகள், குழந்தைகள் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 40 விழுக்காட்டினர் இறந்து விட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து விடை வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் கரெக்டு, மற்ற எல்லாமே அந்த லாஸ்ட் 3வது கூற்று வந்து தப்பு. சரிங்களா? 21வது கேள்வி, 1843
மொரிஷியஸில் டேஷ் ஆண்களும் டேஷ் பெண்களும் குடியேறியதாக அரசு அறிவித்தது. 1843 வந்து மொரிஷியஸ்க்கு வந்து 30,218 ஆண்களும் 4,307 பெண்களும் குடியேறியதாக மொரிஷியஸ் அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. நூற்றாண்டின் இறுதியில் டேஷ் தொழிலாளர்கள் இந்தியாவிலிருந்து மொரிஷியஸ் சென்றனர். 5 லட்சம் பேர் போயிருப்பாங்க அந்த நூற்றாண்டோட இறுதியில். சரிங்களா? 23வது கேள்வி. ஆங்கிலேயர் வருகைக்கு முன் இந்தியாவில் கல்வி முறை எந்த மொழியில் இருந்தது? சமஸ்கிருதம். 24ஆம் கேள்வி. இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றிய ஆண்டு எது? 1835. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆங்கில கல்வி சட்டத்தை வந்து அவங்க எப்போ வந்து இந்தியன் கவுன்சில் வந்து ஏற்றினாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1835 தான். 1834 முதல் 1838 வரை கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர் யார்? மெக்காலே. டிபி மெக்காலே. இது ஒரு முக்கியமான கேள்வி. 34லேருந்து 38 வரை அந்த ஒரு ஆலோசனை குழு இருக்கும், கல்விக்கான ஆலோசனை குழு. அதில் முதல் சட்ட உறுப்பினராக வந்து இருந்தவர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மெக்காலே தான். அடுத்த 26வது கேள்வி. பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1823. 27வது கேள்வி. இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மெக்காலே. அவரை எப்போ வெளியிட்டார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1835 தான் வெளியிட்டிருப்பார். 28வது கேள்வி. இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் யார்? டிபி மெக்காலே. சரியானதை தேர்ந்தெடு. இதில் 4 கொடுத்துருக்காங்க, 4 கூற்று. இதில் எத்தனை கூற்று வந்து சரியானது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கீழ்திசை குழுவானது கல்வி பிராந்திய மொழிகளில் கற்பிக்கப்பட வேண்டும் எனும் கருத்தை முன்வைத்தது. ஆங்கில மரபுக்குழு மேலை கல்வியானது ஆங்கில மொழி வழியில் கற்பிக்கப்பட வேண்டும் எனும் கருத்தை முன்வைத்தது. மெக்காலே ஆங்கில மரபு குழுவின் கருத்துக்கு ஆதரவாக இருந்தார். 1835 அவர் தனது புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் என்னும் குறிப்புகளை வெளியிட்டார். இந்த 4 கூற்றுமே சரியான கூற்று தான். அப்போ விடை அனைத்தும் சரியானவை. 30வது கேள்வி. பம்பாய், சென்னை, கல்கத்தா ஆகிய இடங்களில் எப்போது பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டது? 1857. இந்த 3 இடத்துலையுமே வந்து பல்கலைக்கழகங்கள் நிறுவியிருப்பாங்க 1857. 31வது கேள்வி. சீர்திருத்த இயக்கங்கள் யாவை? ராஜாராம் மோகன் ராய். இவர் வந்து பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை, சீர்திருத்த இயக்கத்தை துவக்கியிருப்பார். எந்த வருஷம் அப்படின்றத ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம். 1828. அடுத்தது 2வது ஆத்மாராம் பாண்டுரங். இவர் வந்து பிரார்த்தன சமாஜம் 1867 துவங்கியிருப்பாங்க. சையத் அகமது கான் அலிகார் இயக்கம் 1875. இது 3மே கரெக்டாக. அடுத்தது மீட்பு இயக்கங்கள் யாவை? ஆரிய சமாஜம் 1875. ராமகிருஷ்ணா இயக்கம், தியோபந்த் இயக்கம். பூனேயில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிபா பூலே அவங்க உருவாக்கியிருப்பாங்க. கேரளாவில் நாராயணகுரு ஐயன்காளி. தமிழ்நாட்டில் ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அயோத்திதாசர் இவங்கெல்லாம் மீட்பு இயக்கங்களை உருவாக்கியிருப்பாங்க. இப்போ மேலே கொடுத்துருக்கிறதே கேள்வி தான். அது வந்து எந்தெந்த ஊரில் யார் யார் அப்படின்ற மாதிரி பொறுத்துக நேருக்கு நேர் பொருத்தப்பட்டுள்ளது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோதிபா பூலே பூனே, நாராயணகுரு கேரளா, ஐயன்காளி கேரளா, வைகுண்ட சுவாமிகள் தமிழ்நாடு, ராமலிங்க அடிகள் தமிழ்நாடு, அயோத்திதாசரும் தமிழ்நாடு தான். இது அனைத்துமே சரியானவை. அடுத்தது 34வது கேள்வி. நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொள்ளை அடிப்பதை பொறுத்த மட்டில் நாம் உண்மையாகவே நாதிர் ஷாவை மிஞ்சிவிட்டோம்
என பம்பாய் மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் என் வின்ஸ்டன் யாருக்கு கடிதம் எழுதினார்? அப்போதைய இந்தியாவின் எதிர்கால அரச பிரதிநிதி யார்? அவர் யாருக்கு கடிதம் எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் லாரன்ஸ். இவர் தான் அடுத்த அரச பிரதிநிதியாக இந்தியாவுக்கு இருந்தார். அடுத்தது 35வது கேள்வி. ஆங்கில அரசு குடிமைப்பணியின் வயதை எந்த வயதிலிருந்து எந்த வயதாக குறைத்தது? 21 வயது ஃபஸ்ட்டு இருக்கும், அதுக்கப்புறமேட்டு ஆங்கில அரசு 19 வயதாக குறைச்சிருப்பாங்க. 36வது கேள்வி. பிரிவு 124A அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? இயற்றப்பட்டது 1870. இந்த சட்டத்தோட பேர் இந்திய தண்டனை சட்டம். வட்டார மொழி பத்திரிகை சட்டம் எப்போ இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1878. இது வருஷம் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரெக்டாக அவங்க வருஷமாக கூட கேட்க மாட்டாங்க. எப்படின்னா ஒரு 4 சட்டங்களை கொடுத்து அதை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துங்க, இல்லைன்னா கால வரிசையில் வரிசைப்படுத்துங்க, அப்படி தான் கேள்வி உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வருஷம் கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கரெக்டாக வரிசைப்படுத்த முடியும். அதனால் வருஷங்களை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 38வது கேள்வி. பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? அதுவும் அதே தான், பத்திரிகை சட்டம் எல்லாமே 1878. 39வது கேள்வி. எந்த ஆண்டு வரையில் இந்திய விடுதலை இயக்கம் அரசமைப்புவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது? 1905. 40வது கேள்வி. இல்பர்ட் மசோதா யாரால் நிறைவேற்றப்பட்டது? இல்பர்ட் மசோதா அப்படின்னாலே ரிப்பன் பிரபு தான். எப்போ நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1882. 41வது கேள்வி. டேஷ் அரச பிரதிநிதியாக இருந்தபோது இல்பர்ட் மசோதா மூலம் இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்கும் அதிகாரம் பெற்றனர். ரிப்பன் பிரபு. 42வது கேள்வி. ராஜாராம் மோகன் ராய் ஆரம்பித்த பத்திரிகைகள் யாவை? கொஞ்ச நாளைக்கு முன்னால் டிஎன்பிஎஸ்சியில் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால் அவர் எந்த பத்திரிகையை ஆரம்பித்தார், அது எந்த மொழி பத்திரிக்கை, இது நம்ம ரெண்டுமே தெரியணும். அதே நேரத்தில் அது எந்த வருஷம் ஆரம்பித்தார் அப்படின்னும் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இதில் 3 இருக்கும். வங்கமொழி பத்திரிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்பத் கௌமுதி அப்படின்ற ஒரு பத்திரிக்கை 1821 ஆரம்பிச்சிருப்பார். அடுத்தது பாரசீக மொழியில் ஒரு பத்திரிக்கை மீராத் உல் அக்பர் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை. சரிங்களா? 43வது கேள்வி. தேசிய உணர்வை தூண்டும் முக்கிய பத்திரிகைகள் யாவை? அமிர்த பஜார் பத்திரிகா, சசிகுமார் கோஷ் அவர் உருவாக்கியிருப்பார். தி பாம்பே கிரானிக்கல், பிரஷ் மேத்தா, த இந்தியன் மிரர், கேஷ்வ சந்திரசன், தி ஹிந்து, சுதேசமித்ரன், சுப்பிரமணிய பாரதியார் தான் ஐயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க 2 பேர். 44வது கேள்வி. தேசிய உணர்வை பேணுவதில் மிக பெரும் தொண்டாற்றிய பத்திரிகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க. அமிர்த பஜார் பத்திரிக்கா, த பாம்பே கிரானிக்கல், த ட்ரிபியூன், த இந்தியன் மிரர், த ஹிந்து, சுதேசமித்ரன். இந்த 6மே கரெக்டானது தான். அப்போ அனைத்தும் சரியானவை. 45வது கேள்வி. தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டு எடுப்பதாகும் என்று கூறியவர் யார்? இது முக்கியமான கேள்வி. ஒரு கூற்று மாதிரி கொடுத்துட்டு இது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. அரவிந்த் கோஷ் அவங்க தான். இப்போ இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம் இல்லையா, பத்திரிகைகள் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம மனப்பாடம் பண்ணுறது? இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு கண்டிப்பாக வச்சுருக்கணும். எது தேசிய உணர்வை ஊட்டியது, அதில் முக்கியமான பங்காற்றிய பத்திரிகைகள், இது எப்படி உங்களுக்கு கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பத்திரிக்கை, அதாவது 4 பத்திரிக்கை மாதிரி கொடுத்துட்டு அதில் 1 மட்டும் வேறு இருக்கும், ஆட் ஒன் அவுட் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த மாதிரி கேள்விலாம் வரும். ஸோ அதனால் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக மார்க் பண்ண முடியும். அடுத்து சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1852 பிப்ரவரி 26.
47வது கேள்வி, சென்னை வாசிகள் சங்கம் உருவாவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர் யார்? கஜுலா சக்தி லக்ஷ்மி நரசு. மறுபடியும் சொல்கிறேன், சென்னை வாசிகள் சங்கம் உருவாவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா கஜுலா லக்ஷ்மி நரசு. இவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். சரிங்களா? 48வது கேள்வி, சென்னை வாசிகள் சங்கத்தின் மனு டேஷில் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. மார்ச் 1853. 49வது கேள்வி, இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் HD செய்மூர். இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவரான HD செய்மூர் டேஷில் சென்னை வந்தார். அக்டோபர் மாதம் 1853. 51வது கேள்வி, லக்ஷ்மி நரசு மறைந்த ஆண்டு எது? 1866. 52வது கேள்வி, இந்தியாவில் கம்பெனியின் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை கொண்ட 14,000 நபர்கள் கையெழுத்திடப்பட்ட தனது 2வது மனுவை ஆங்கில பாராளுமன்றத்திற்கு அனுப்பிய அமைப்பு எது? சென்னை வாசிகள் சங்கம். 53வது கேள்வி, சென்னை வாசிகள் சங்கம் டேஷுக்கு பிறகு செயலிழந்தது. 1881. சென்னை மகாஜன சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1884 மே. சென்னை வாசிகள் சங்கம் வந்து 1852. அதுவே சென்னை மகாஜன சங்கம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1884. சரிங்களா? அதனால் ரெண்டுமே சென்னைக்கு தான் வரும். அதனால் கரெக்டாக வருஷம் கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து சென்னை வாசிகள் சங்கம் தான் துவங்கியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது தான் சென்னை மகாஜன சங்கம் துவங்கியிருப்பாங்க. மே 16, 1884 சென்னை மகாஜன சங்க தொடக்க விழாவில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர்கள் யார்? 3 பேர் கொடுத்துருக்காங்க. ஜி சுப்பிரமணியம், 3 ஆப்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜி சுப்பிரமணியம், வீர ராகவாச்சாரி, அனந்த சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி. இதில் இருக்கிற 6 பேருமே கரெக்டு தான். இவங்க எல்லாருமே வந்து அந்த மகாஜன சங்கத்தோட தொடக்க விழாவில் பங்கேற்றிருப்பாங்க. 56வது கேள்வி, சென்னை மகாஜன சபையை இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைத்த மாநாடு எது? பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு. அதாவது பம்பாயில் வந்து தேசிய காங்கிரஸில் ஃபஸ்ட்டு மாநாடு நடந்திருக்கும். அப்போது வந்து இந்த மகாஜன சபைக்கு தொடக்க விழாவுக்கு பங்கேற்க வந்தாங்க இல்லையா, ஜி சுப்பிரமணியம், வீர ராகவாச்சாரி, அனந்த சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி, இவங்க எல்லாம் சேர்ந்து மறுபடியும் காங்கிரஸை அந்த மாநாட்டில் இணைஞ்சிருப்பாங்க. அது எந்த மாநாடு அப்படின்னா பம்பாயில் நடைபெற்ற முதல் மாநாடு, இந்திய காங்கிரஸ் மாநாடு. 57வது, இறக்குமதியாகும் பருத்தி இலை துணிகளின் மீது இறக்குமதி வரி விதிக்கப்பட வேண்டுமென ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் இயக்கம் நடத்திய ஆண்டு 1875. அடுத்த 58வது கேள்வி, அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஓங்கி ஒலித்த ஆண்டு எது? 1877. வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்ற ஆண்டு எது? 1878. 60வது கேள்வி, இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவாக கிளர்ச்சிகள் நடைபெற்ற ஆண்டு எது? 1883. 61. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? 1885 டிசம்பர் 28. பாம்பேயில் தான் ஃபஸ்ட்டு மாநாடு நடைபெற்றிருக்கும். அடுத்தது 62வது கேள்வி, A.O. ஹியூம், ஆலன் ஆக்டேவின் ஹியூம் அப்படின்றவர் தான் சென்னையில் பிரம்ம ஞான சபையின் கூட்டம் ஒன்றுக்கு தலைமை ஏற்றிருந்த ஆண்டு எது? 1884 டிசம்பர் மாதம். 63ஆம் கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 டிசம்பர் 28
டேஷில் உருவாக்கப்பட்டது. பாம்பேயில் தான் உருவாகியிருக்கும். உருவாக்கப்பட்டது வந்து அந்த நபர் யார் அப்படின்னா ஏஓ ஹியூம். அடுத்தது 64வது கேள்வி. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார்? WC பானர்ஜி. காங்கிரஸின் முக்கிய கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எதெல்லாம் சரின்னு பார்க்கலாம். அரசாங்கத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை இந்திய தேசிய காங்கிரஸ் முக்கிய கோரிக்கையாக வச்சுருப்பாங்க. அது கரெக்டு தான். அடுத்து 2வது, நிலவரி குறைக்கப்பட வேண்டும் எனவும் ஜமீன்தாரர்களின் சுரண்டல்களிலிருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் காங்கிரஸ் கோரியது. இதுவும் கரெக்டு தான். சுதேசி பொருட்களுக்கு நன்மை அளிக்கும் விதத்தில் இறக்குமதி செய்யப்படும் பண்டங்களின் மீது அதிக வரி விதிக்கும்படி காங்கிரஸ் பரிந்துரை செய்தது. இதுவும் கரெக்டு தான். 4வது, குடிமை பணி தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே நேரத்தில் நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சுருப்பாங்க. அடுத்தது 5வது கேள்வி. 5வது ஆப்ஷன்ஸ். ஆங்கிலேய நீதிபதிகள் இந்திய அரசியல் செயல்பாட்டாளர்களிடம் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதால் சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் நிர்வாகமும் நீதி நிர்வாகமும் தனித்தனியே முற்றிலுமாக பிரிக்கப்பட வேண்டும். அதாவது ஆங்கில நீதிபதிகளை வந்து இந்தியர்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால் வந்து தனித்தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுருப்பாங்க. இந்த 5 கோரிக்கைகளுமே காங்கிரஸோட கோரிக்கை தான். ஸோ அப்போ இந்த 5மே கரெக்டு. இப்போ விடை அனைத்தும் சரியானவை. 66வது கேள்வி. தீவிர தேசியவாதிகள் யார்? தீவிர தேசியவாதிகள்? பிபின் சந்திரபால், பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய். இவங்க 3 பேரும் தான். இப்போ நம்மளுக்கு விட என்னது? அனைத்தும் சரியானவை. 67வது கேள்வி. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என திலகர் முழங்கிய ஆண்டு எது? இது ஆல்ரெடி வந்து கேட்டிருப்பாங்க. இது யார் சொன்னதுன்னு கேட்டிருப்பாங்க கேள்வி. திலகர் சொல்லியிருப்பார். எந்த வருஷம் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1897ஆம் வருடம். 68வது கேள்வி. தாதாபாய் நவ்ரோஜி தொடங்கிய பத்திரிகையில், இதுவும் டிஎன்பிசியில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இந்தியாவின் குரல், ராஸ்த் கோப்தார், இந்த 2 பத்திரிகையை அவர் தொடங்கியிருப்பார். பெங்காலி எனும் செய்தி பத்திரிகையின் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார்? சுரேந்திரநாத் பானர்ஜி. இந்த மாதிரி ஒரு பத்திரிகை பேர் கொடுத்து இந்த பத்திரிகையில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார் இப்படின்னு கேள்வி கேட்பாங்க. பெங்காலி அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. 70வது, பால கங்காதர திலகர் எந்த பத்திரிகையின் ஆசிரியராக பணிபுரிந்தார்? 2 பத்திரிகை, கேசரி, மராட்டா. 71வது கேள்வி. திலகர் எந்த இந்திய தண்டனை சட்டப்படி எந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார்? இந்திய தண்டனை சட்டம் 124A 1897 வருஷம் ஜூலை மாதம் 27வது நாள் அன்னைக்கு திலகர் வந்து கைது செய்யப்பட்டிருப்பார். 72வது கேள்வி. இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராக நாடு தழுவிய எதிர்ப்புக்கு திலகர் அழைப்பு விடுத்ததால் டேஷில் அவர் கைது செய்யப்பட்டார். 1897 ஜூலை 27. இந்தியாவில் முதுபெரும் மனிதர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி பாம்பே மாநகராட்சிக்கும் நகர சபைக்கும் எப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 1870. தாதாபாய் நவ்ரோஜி தான் வந்து முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இந்தியாவில். அவர் வந்து பாம்பே மாநகராட்சிக்கும் நகர சபைக்கும் வந்து ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் 1870. தாதாபாய் நவ்ரோஜி வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு எந்த வருஷம் தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னா 1892. இந்திய சங்கம் உருவான ஆண்டு 1865. கிழக்கிந்திய சங்கம் உருவான ஆண்டு 1866. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சங்கமே லண்டனில் தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்திய சங்கம், இன்னொன்று கிழக்கிந்திய சங்கம்.
சரிங்களா? இப்போ கேள்வி உங்களுக்கு என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஏற்கனவே இன்னும் 2 சங்கம் படிச்சிருப்பீங்க. சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சங்கம், இந்திய சங்கம், கிழக்கிந்திய சங்கம். இந்த 4 சங்கம் தான் வந்து உங்களுக்கு ஆப்ஷனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து காலை வரிசைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 1852 சென்னை வாசிகள் சங்கம். அப்போ அந்த வருஷம் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஆப்ஷன் கரெக்டாக இது பண்ண முடியும். அது ஃபஸ்ட்டு வரும். அடுத்து இந்திய சங்கம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரும் 1865, கிழக்கிந்திய சங்கம் 1866, அதுக்கப்புறமேட்டு தான் சென்னை மகாஜன சங்கம் வரும். சரிங்களா? இந்த மாதிரி காலை வரிசைப்படுத்துகிற மாதிரி தான் உங்களுக்கு கேள்வியே இருக்கும். அதனால் நீங்கள் வருஷங்கள் படிக்கும் போது எது ஃபஸ்ட்டு எது செகண்டாக வரும் அது மாதிரி யோசனையிலே நீங்கள் படிச்சிங்கன்னா அங்கே ஈஸியாக வந்து நீங்கள் மார்க் பண்ணிடலாம். வருஷம் டைரெக்டாக ரொம்ப கேட்க மாட்டாங்க, கண்டிப்பாக கால வரிசைப்படுத்துகிற மாதிரி தான் கேட்பாங்க. 78வது கேள்வி, இந்திய சங்கம் மற்றும் கிழக்கிந்திய சங்கம் என்னும் அமைப்புகளை யார் வந்து தோற்றுவித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ருஜி. எங்கே உருவாக்கினார் அப்படின்னா லண்டனில். சரிங்களா? 78வது கேள்வி பாருங்கள், இந்திய சங்கம் மற்றும் கிழக்கிந்திய கழகம் என்னும் அமைப்புகளை தாதாபாய் நவ்ருஜி எங்கு உருவாக்கினார்? விடை வந்து லண்டன். 79வது கேள்வி, 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் யார்? தாதாபாய் நவ்ருஜி. 80, லண்டனில் இந்திய சங்கம் கிழக்கிந்திய சங்கம் எனும் அமைப்புகளை உருவாக்கியவர் யார்? தாதாபாய் நவ்ருஜி. 81வது கேள்வி, வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் எனும் புத்தகத்தை எழுதியவர் யார்? தாதாபாய் நவ்ருஜி. இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில், நான் நல்லா படிச்சுக்கோங்க. 82வது கேள்வி, வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்னும் புத்தகத்தை தாதாபாய் நவ்ருஜி எந்த ஆண்டு எழுதினார்? 1901ஆம் ஆண்டு. 83வது கேள்வி, வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்னும் நூலில் தாதாபாய் நவ்ருஜி எதை முன்வைத்தார்? ஃபஸ்ட்டு, இந்நூலில் அவர் செல்வ சுரண்டல் எனும் கோட்பாட்டை முன்வைத்தார். கரெக்டு தான். எந்த நாடாக இருந்தாலும் வசூலிக்கப்பட்ட வரியை அந்நாட்டு மக்களின் நல்வாழ்விற்காகவே செலவழிக்க வேண்டும். ஆனால் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆங்கிலேயர் வசூலிக்கும் வரி இங்கிலாந்தின் நலனுக்காக செலவு செய்யப்படுகிறது அப்படின்னு அவர் நூலில் குறிப்பிட்டிருப்பார். இதுவும் கரெக்டு தான். 1835 1872 முடிய ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 13 மில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள பொருட்கள் இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும், ஆனால் அந்த அளவிற்கு பணம் இந்தியா வந்து சேரவில்லை அப்படின்னும் அந்த நூலில் குறிப்பிட்டிருப்பார். தாயக கட்டணம் என்னும் பெயரில் ஆண்டு ஒன்றுக்கு 30 மில்லியன் பவுண்டுகள் நஷ்டம் ஏற்படுத்துவதாக நவ்ருஜி நூலில் குறிப்பிட்டிருப்பார். அது வந்து உறுதி செய்கிற மாதிரி ஆவணங்களையும் சேர்த்து அவர் சொல்லியிருப்பார். இந்த 4மே கரெக்டானது தான். சரிங்களா? இதை கதை மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து நீங்கள் தியரி மாதிரிலாம் ஒன்றும் படிக்க வேண்டாம். ஏதாவது தாயகம் கட்டணத்தில் நம்மளுக்கு எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டுச்சு, அப்போ எவ்வளோ ஏற்றுமதி பொருளுக்கு வந்து எவ்வளோ வந்து அவங்க விற்றுருப்பாங்க, எவ்வளோ வந்து சராசரியாக வசூலிச்சிருப்பாங்க, எவ்வளோ மதிப்புள்ள பொருட்கள் போச்சு, அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கப்புறம் செல்வ சுரண்டல் கோட்பாடு, இது எல்லாமே வந்து தாதாபாய் நவ்ருஜி வந்து அவரோட நூலில் சொல்லியிருப்பார். அடுத்தது 84வது கேள்வி, இது வந்து தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் வந்து 1885 இருந்து 1947 எங்கெங்கெல்லாம் நடந்துச்சு? இதில் வந்து 3 விதமாக கொடுத்துருப்போம். அதாவது என்னென்னா, ஒரு முறை நடந்திருக்க ஊர் ஃபஸ்ட்டு வரும், அடுத்து 2 முறை நடந்திருக்க ஊர், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு மாநாடு எப்பப்பெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்போம். இது வந்து பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க புக்கில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அமிர்தசரஸ் 1919, கான்பூர் 1925, ஹரிபுரா 1938, பெய்ஸ்பூர் வந்து 1937, பூனா வந்து 1895, காக்கிநாடா வந்து பார்த்திங்கன்னா 1923, பாட்னா வந்து 1912, ராம்கர் 1940, மீரட் 1946, திரிபுரி 1939, சூரத் 1907, அமராவதி 1897,
பெல்காம் 1924, பனாரஸ் 1905, கயா 1922, கவுகாத்தி 1926. இது எல்லாமே டேரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். இப்போ விடை வந்து அனைத்தும் சரியானவை தான். அடுத்தது பாருங்கள், 2 முறை 3 முறை அந்த மாதிரி நடந்திருக்கும். கராச்சியில் வந்து 1913 1, 1931 1. அகமதாபாத்தில் 1902 1, 1921 1. நாக்பூரில் 1891 1920 இருக்கும். லக்னோவில் 1899, 1916, 1936. அலகாபாத்தில் 1888, 1892, 1910. லாகூரில் 1893, 1900, 1909, 1929. டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா 1918, 1932, 1947, 1923. இது வந்து 1923 வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் சிறப்பு மாநாடு நடந்தது. இதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு கல்கத்தாவில் எப்பப்பெல்லாம் நடந்துச்சு? கல்கத்தாவில் நிறைய நடந்திருக்கும். 1886, 1890, அப்புறம் 96, 1896, 1901, அடுத்தது 1906, 1911, 1917, 1920 சிறப்பு மாநாடாக நடந்திருக்கும். 1928, 1933. அதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு பம்பாயில் எப்பப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நிறைய வருஷம் நடந்திருக்கும். 1885, 1889, 1904, 1915, 1918. 1918 வந்து சிறப்பு மாநாடு நடந்தது. 1934, 1942 இதுவும் சிறப்பு மாநாடு பாம்பேயில் நடந்தது. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு சென்னையில் எப்பப்பெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1887, 1894, 1898, 1903, 1908, 1914, 1927. இந்த வருஷங்கள் அதாவது ஒரு 8 முறை நடந்திருக்கும். இப்போ இது கேள்வி எந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு பம்பாயில் சிறப்பு கூட்டம் எப்போது நடைபெற்றது? பம்பாயில் 2 முறை நடந்திருக்கும். 1918, 1942. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு இதே மாதிரி கல்கத்தாவில் சிறப்பு கூட்டம் எப்போது நடைபெற்றது? கல்கத்தாவில் 1920. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு டெல்லியில் சிறப்பு கூட்டம் எப்போது நடைபெற்றது? 1923. காங்கிரஸ் மாநாடு நடைபெறாத ஆண்டுகள் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930, 1935, 1941, 1945. அடுத்து வந்து பாருங்கள், தாதாபாய் நவ்ருஜி இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக 3 முறை தேர்வு செய்யப்பட்டார். இது வந்து கூற்று. காரணம் வந்து பார்த்திங்கன்னா 1905ஆம் ஆண்டு வரையில் இந்திய விடுதலை இயக்கம் அரசமைப்புவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இது சரியான கருத்து தான். அதாவது காரணம், அந்த கூற்றுக்கான காரணம் இதுதான். அதனால் விடை வந்து பார்த்திங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. 94வது கேள்வி, சிறப்பு மாநாடுகள் நடைபெற்ற ஆண்டு பொறுத்துக்க மாதிரி கூட கேட்கலாம். ஸோ 1918 எங்கே நடந்துச்சுன்னா பம்பாய், 1920 கல்கத்தா, 1923 டெல்லி, 1942 பாம்பே. ஸோ அனைத்தும் சரியானவை. அடுத்து 95வது கேள்வி, ஏற்கனவே இது எல்லாமே முன்னால் பார்த்துருப்போம். ஸோ அந்த வருஷங்களை எப்படி பொருத்தி நம்ம எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரத் பிளவு, வங்க பிரிவினை, வட்டார மொழி பத்திரிகை சட்டம், சென்னை வாசிகள் சங்கம், இந்த 4 இருக்குது. சூரத் பிளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் ஆப்ஷனில் இருக்குது. 1907 சூரத் பிளவுனா எப்போ வந்ததுன்னா 1907.
அடுத்தது வங்க பிரிவினை அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் 1905. வட்டார மொழி பத்திரிகை சட்டம்னா தெரியும் 1878. சென்னை வாசிகள் சங்கம் 1852. அடுத்தது பாருங்கள், ஒரு 4 இருக்குது, அதோட வருஷம் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து சரியாக பொருந்தியுள்ளது? இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க, டைரெக்டாக வருஷம் கேட்கவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சென்னை மகாஜன சங்கம், சரிங்களா? இது வந்து 1852 இருக்குது. இது தப்பு. ஆக்சுவலாக மகாஜன சங்கம் வந்து வேறு வருஷம். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 1884 கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து தப்பு தான். 1885 தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிருக்கும். திலகர் கைது 1897 ஜூலை மாதம்தான். ஸோ அப்போ இது சரியாக பொருந்தியுள்ளது. இல்பர் மசோதா கிளர்ச்சி 1885 கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு தான். ஸோ அப்போ இதில் கரெக்டாக பொருந்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலகரோட கைது தான் 1897. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கேள்விகள் இருக்கும். இப்போ பாருங்கள், பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான கால வரிசையை தேர்வு செய்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கால வரிசை தான் உங்களுக்கு கேள்வியாக கேட்பாங்க அப்படின்ட்டு. இப்போ இதில் 4 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இண்டிகோ புரட்சி, பிரிட்டிஷ் இந்தியா அடிமைமுறை ஒழிப்பு, சென்னை பல்கலைக்கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ். இதில் வந்து எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகோ புரட்சினா 1859-60, பிரிட்டிஷ் இந்தியா வந்து 1843 வரும். சென்னை பல்கலைக்கழகம் எல்லாமே வந்து எப்போ வரும்? 1857 வந்து இது பண்ணியிருப்பாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 1885. இந்த வருஷங்கள் தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து அந்த வரிசைப்படுத்த முடியும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இதில் வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3 தான் வரும். ஏன்னா பிரிட்டிஷ் இந்திய அடிமைமுறை ஒழிப்பு தான் ஃபஸ்ட்டு நடந்திருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம், அடுத்தது இண்டிகோ புரட்சி. ஏன்னா சென்னை பல்கலைக்கழகம் வந்து 1857, இண்டிகோ வந்து 59-60 தான் நடந்திருக்கும். ஸோ அப்போ வந்து 3 வந்து இண்டிகோ புரட்சி. இந்திய தேசிய காங்கிரஸ் தான் லாஸ்ட்டாக வரும். ஏன்னா அது வந்து 1885 துவங்கியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், ராஜாராம் மோகன் ராயின் வங்கமொழி பத்திரிகை. இது வந்து ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்கன்னு ஏற்கனவே சொன்னேன். ஸோ அந்த பத்திரிகையோட பேர் இந்த மாதிரி 4 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சம்பத் கௌமுகி, இதுதான் வந்து அந்த பத்திரிகையின் பேர். மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் வந்து விடை வில்லியம் டிக்பை. பெங்காலி எனும் நூலின் ஆசிரியர் சுரேந்திரநாத் பானர்ஜி. 1835 புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் எனும் குறிப்புகளை வெளியிட்டவர் யார்? டிபி மெக்காலே. இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவாக 1883 கிளர்ச்சிகள் நடைபெற்றன. இது கூற்று. காரணம், ஆனால் இப்போராட்டங்களும் கிளர்ச்சிகளும் ஒருங்கிணைக்கப்படாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெற்றன. அதாவது இது ரெண்டுமே சரிதான், ஆனால் இந்த கூற்றை சரியாக இந்த காரணம் விளக்கவில்லை. ஸோ அப்போ விடை வந்து பார்த்திங்கன்னா 2வது ஆப்ஷன், கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. இது வந்து புக் பேக் கொஸ்டின். இதில் வந்து பாருங்கள், காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்? ஃபஸ்ட்டு கொஸ்டினே நம்மளோட மெட்டீரியல் இருக்கும் 1915. நீங்கள் மேலே இருக்கிறத நல்லா படிச்சுட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1835. மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வில்லியம் ஜோன்ஸு, சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர், அரவிந்த் கோஷ். இதில் வந்து மாறுபட்ட ஒருத்தர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் கோஷ் தான் வந்து மாறுபட்ட ஒருத்தர். அடுத்தது 4வது கேள்வி, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என கூறியவர் வந்து பாலகங்காதர திலகர். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருப்பாங்க. பின்வருவனவற்றுள் பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. இது வந்து பொறுத்துங்க. இதில் வந்து நான் ஆன்சர் மாதிரி சொல்கிறேன், நீங்கள் கேள்வி வந்து மேலே பார்த்துக்கோங்க. பாலகங்காதர திலகர் அவர் வந்து கேசரி அப்படின்ற ஒரு பத்திரிகையில் வந்து இது பண்ணியிருப்பார். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ருஜி, அவர் வந்து இந்தியாவின் குரல் அப்படின்ற பத்திரிகையை துவங்கியிருப்பார். அடுத்தது மெக்காலேனாலே வந்து பார்த்திங்கன்னா கல்வி தான், இந்திய கல்வி குறித்த குறிப்புகளை அவர் எழுதியிருப்பார். அடுத்தது வில்லியம் டிக்பை, இவர் வந்து மெட்ராஸ் டைம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பத்திரிகையோட ஆசிரியர்.
ஸோ இப்போ பாருங்கள், பால கங்காதர திலகர் வந்து கேசரி, தாதாபாய் நவ்ரோஜி வந்து இந்தியாவின் குரல், மெக்காலே வந்து இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், வில்லியம் டிக்பை மெட்ராஸ் டைம்ஸ். இப்போ ஆப்ஷன் வந்து எனக்கு செகண்ட் ஆப்ஷன். பின்வரும் எது ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது? இதுவும் பாருங்கள், வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க, எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஆங்கில கல்வி சட்டம் வந்து 1843 கொடுத்துருக்காங்க, தப்பு. 1835 தான். ஸோ அப்போ அது கிடையாது. அடிமை முறை ஒழிப்பு வந்து 1859 கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வேறு வருஷம். சென்னை வாசிகள் சங்கம் வந்து 1852, இது சரியாக பொருந்தியுள்ளது. இண்டியோ கழகம் வந்து 1835 கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு தான். இண்டியோ கழகம் வந்து 1859. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் பொறுத்துக்க மாதிரி கூட படிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஆங்கில கல்வி சட்டம் வந்து 1835, அடிமை முறை ஒழிப்பு வந்து பார்த்திங்கன்னா 1843, இண்டியோ கழகம் வந்து 1859, சென்னை வாசிகள் சங்கம் வந்து 1852. இதில் இந்த சென்னை வாசிகள் சங்கம் மட்டும்தான் டைரெக்டாக கரெக்டாக புரிஞ்சிருக்கும், மற்ற 3 வந்து மாற்றி மாற்றி இருக்கும். சரிங்களா? பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான கால வரிசையை தேர்வு செய்க. ஏற்கனவே நான் இதை சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, அங்கே முன்னால் கொஸ்டின்ஸ் வரும்போதே சொல்லியிருப்பேன். இது ரொம்ப முக்கியமான புக் பேக்கு. கிழக்கிந்திய கழகம், சென்னை மகாஜன சங்கம், சென்னை வாசிகள் சங்கம், இந்திய சங்கம், இந்த 4 சங்கம் கொடுத்துருக்காங்க. கழகம் சங்கம் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு உருவானது சென்னை வாசிகள் சங்கம் தான், அது வந்து 1852 உருவாயிருக்கும். ஸோ அடுத்தது இந்திய சங்கம் 1865, கிழக்கிந்திய சங்கம் வந்து 1866, அடுத்தது தான் வந்து சென்னை மகாஜன சங்கம் உருவாயிருக்கும். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் தான் ஓரளவுக்கு உங்களால் கால வரிசைப்படுத்த முடியும். ஸோ இதோட 8வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார்? இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஏஓ ஹியூம். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார்? WC பானர்ஜி. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் தாதாபாய் நவ்ரோஜி. வறுமையும் பிரிட்டனுக்கொவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்தது கூற்று காரணம். ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது. காரணம் வந்து இங்கிலாந்தின் தடையற்ற வணிக கொள்கையினால் இந்தியா நன்மையை பெற்றது. இதில் கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. ஏன்னா இந்தியா ஒன்றும் அவங்க பின்பற்றிய வணிக கொள்கையினால் அவங்க தான் லாபம் அடைஞ்சாங்களே தவிர இந்தியா ஒன்றும் லாபம் அடையவில்லை. ஸோ அப்போ காரணம் தவறு. அடுத்த 11வது கேள்வி, ஒரிசா பஞ்சம் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை எது? ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், 1866ஆம் ஆண்டில் 1.5 மில்லியன் மக்கள் ஒரிசாவில் பட்டினியால் இருந்தனர். கூற்று 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்ச காலத்தில் 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது. கூற்று 3, ஒரிசா பஞ்சமானது தாதாபாய் நவ்ரோஜியை இந்திய வறுமை குறித்து வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்ள தூண்டியது. இந்த 3மே கரெக்டு தான். அப்போ இவை அனைத்தும் சரியானவை. இப்போ இந்த லெசனில் லைன் பை லைன் கொஸ்டின்ஸும் பார்த்தாச்சு, புக் பேக் கொஸ்டின்ஸும் பார்த்தாச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். இதுலேருந்து கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு கேள்வியாவது கண்டிப்பாக வந்துடும். அதனால் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முறைக்கு பல முறை ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா வந்து இதில் வருஷங்கள் நிறையா வரும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எவ்வளோ பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.